சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் பலவிதமான ஒரு மாற்றங்களை உள்ளடக்கியதாக இருக்க போகிறது அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. பல பேருக்கு திருமண வாழ்க்கையில் அதில் இருந்த பிரச்சனைகள் அது எல்லாமே ஒரு சிக்கல்ல இருந்து அது சட்ட சிக்கலாகவும் இருக்கலாம். ஏன்னா சில பேர் கோர்ட்டு கேஸ் அப்படின்னு போயிட்டு மியூச்சுவலாக ஒரு லீகலாக பிரிஞ்சிடலாம் அப்படின்னு டிவோர்ஸ் ஃபைல் பண்ணி காத்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மாற்றங்கள் அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பல பேருக்கு ஒரு பழைய வாழ்க்கையை உதறிட்டு ஒரு புதிய வாழ்க்கைக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குவதற்கு உண்டான காலகட்டமாகவும் இது இருக்குது. அதாவது குரு பகவான் சனிக்கு திரிகோணத்தில் உட்கார்ந்துருக்கார். உங்கள் ராசி லக்னத்திற்கு 12ஆம் இடத்திற்கு குரு பகவான் உச்ச பலத்துடன் அமர்கிறார். அவர் உங்களுக்கு 5, 8ஆம் இடங்களுக்கு உண்டானவர். இப்போ 12ல் இருக்கார். பூர்வீக வகையில் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை நான் விற்று அது என்னோடய பாகம் பிரித்து எனக்கு சேரணும். அந்த பணம் அந்த பூர்வீக சொத்தை விரயம் பண்ணி அது எனக்கு லாபமாக வரணும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் செயல்படுத்தி கொள்ள முடியும். அடுத்ததாக குழந்தைகள் வகையில் அவங்களுடைய ஆரோக்கியத்திற்காக அப்படின்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் பண்ணி அதன் மூலம் ஒரு தீர்வை எட்டக்கூடியதுங்கிறது நீங்கள் பண்ணிக்கலாம். பொதுவாக நமக்கு ஒரு கெடுப்பலன் நடக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற நேரத்தில் இப்போ நீங்கள் சர்ஜரி பண்ணிக்க போகிறீங்க. அப்போ ஒரு நல்ல டாக்டருடைய ஒரு ரெஃபரன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா அப்போ அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப தீர்மானமாயிடுறது இல்லையா? அது மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையின் போக்கு இப்போ இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதனால் நீங்கள் உங்களுடைய அதாவது திருமணம் சம்பந்தமான விஷயமோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு தொழிலில் நீங்கள் ஒரு பார்ட்னராக இருக்கீங்க, அது ரொம்ப லாஸில் போயின்னு இருக்கு, நான் அதை வைண்ட் அப் பண்ணிடலாமா அப்படின்னு யோசிக்கிறேன்ட்டு நிறைய மாதங்களாக நீங்கள் இப்படி போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருந்த விஷயத்த நீங்கள் இப்போ முடிவு பண்ணி அதை வைண்ட் அப் பண்ணலாமா, இல்லை யாருக்காவது நம்ம அப்படியே தூக்கி கை மாற்றி விட்டுறலாமா, அதன் மூலமாக ஏதாவது நமக்கு சேருமா பணம், அது எல்லாமே நீங்கள் டிசைட் பண்ணிடலாம். அதனால் சிம்மராசிக்காரர்கள் பொறுமையுடன் காத்திருந்ததுங்கிறது உங்களுக்கு நல்ல பலனை தரப்போகிறதா தான் இருக்குது. அடுத்தது ஒரு கடனை அடைப்பதற்காக ஒரு புதிய கடன் பெறுவது அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக நடக்கும். ஏன்னா சிம்மராசிக்கு உங்களுடைய 4ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன் அப்படின்னு 3ஆம் இடத்துல இருக்கிறதுல செவ்வாயும் புதனும் அப்படியே 4ஆம் இடத்துக்கு வந்துடுவாங்க. சூரியன் மட்டும் இந்த ஐப்பசி மாதம் முழுக்கவே துளாராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுவார். அப்போது செவ்வாய் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அது உங்களுக்கு ஒரு சொத்தை விற்று அதன் மூலமாக ஒரு வருமானம் அப்படிங்கிறது கட்டாயமாக வரும். ஒரு சொத்துக்காக கடன் வாங்குகிறேன், இல்லை ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்து வாங்க போகிறேன் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் செயல்படுத்திக்க முடியும். லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா டக்குன்னு கிடச்சிடும். அதில் இருந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே, அதில் இருந்து தடங்கல்கள் எத்தனை முட்டுக்கட்டை இருக்கோ அது எல்லாமே சரியாயிடும். இது நாள் வரையிலே உங்கள் பேப்பர் அப்படி நாங்கள் பார்க்குறோம் அதை ப்ராசஸிங்லேயே இருக்குன்னு ஹோல்டில் போட்டிருந்தது எல்லாமே இப்போ மழை நடக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அதனால் அரசாங்க வகையிலும் ஏதாவது உதவி எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, ஏதாவது உங்களுக்கு ஒரு ஹெல்ப் ஒன்று தேவைப்படுது, ஏதாவது ஒரு லைசன்ஸ் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. புதிய விடியல் அப்படின்னே சொல்லலாம் சிம்மராசி சிம்மலக்னக்காரர்களுக்கு. இந்த ஐப்பசி மாதத்தில் கட்டாயமாக துலாஸ்நானம் பண்ணிடுவாங்க. ஏன்னா சனி பகவானும்